என்னடா இது காலையில இருந்து செம்ம தலைவலி ஆகுதே. என்ன மாப்பிள என்னாச்சு? தலைவலி மாப்பிள கடுப்பாகுது. தலைவலியா? என்னடா இப்படி சொல்ற? அட ஆமா மச்சான், அப்படியே மண்டையை வெடிச்சிட மாதிரி இருக்குதுடா. ஐயோ ஐயோ, அதை கவனிக்காத, விட்டுறாதடா. ஒரு 500 ரூபாய் கூட போய் தைலம் வாங்கி வந்துடுறேன். 500 ரூபா கூட தைலமா? ஏய் 500 ரூபாய்ல என்னடா தைலம் இருக்குது? போட்டா கப்புன்னு கேட்கும், உடனே சரியாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், 5 ரூபால நான் அமிர்தாஞ்சனே தேய்ச்சிக்கிறேன். நீ போ வேலையை பாரு. என்னடா நல்லது சொல்றான், புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ ஒரு நல்லது சொல்ல வேணாம், எப்பா போடா வேலையை பாரு. அபி ஆட்டோ வருமா? போலாண்ணா. ஏய் நீ வேற, நீ வேணா நம்ம ஆட்டோக்கு. டேய் என்னடா எனக்கு வந்த சவாரி நீ பிடிக்கிற? மச்சி தலைவலிடா உனக்கு, நீ எப்பரா கூட்டு போவ? ஏண்டா தலைவலின்னு தானே சொன்னேன், சும்மா தைலம் தச்சா சரியாயிட போகுது. ஒருத்தர் உயிர் உனக்கு அவ்வளவு அனாவசியமா இருக்காடா? ஏய் அவரு உயிரை நான் என்னடா பண்ண? என்னடா பேசுற? உனக்கு தலைவலி, எங்கேயாவது தலைவலியில ஆட்டோ எடுத்துட்டு போய் முட்டிட்டீங்கன்னா அவர் போய் சேர்ந்துட மாட்டாரு. போய் சேர்ந்துருவானா? என்னையா பேசுறீங்க நீங்க? நோ, இவன் ஏதோ காமெடிக்கு பேசிட்டு இருக்கானா? டேய் தலைவலியில நான் ஏன்டா போய் முட்ட போறேன்? முட்டை மாட்ட மாப்பிள, முட்டிட்டீங்கன்னா அவரோட முட்டை மண்டை என்னத்துக்கு ஆகுறது? முட்டை மண்டையா? ஏப்பா இப்படிலாம் பேசாதீங்கப்பா. அவன் கிடக்குறான், நீ ஏறினா. கோயிந்தா 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 கோயிந்தாவா? என்னென்ன இப்படி சொல்றாரு? அண்ணா அவன் பெருமாள் சாமியை கும்பிடுறானா, நீ ஏறினா வேணா. வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் மண்ணில் இடமேது. ஏம்பா ரொம்ப அபசகுணமா பாடுறான்பா. ஏய் மச்சி, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? நான் பாட்டு சிவனான்னு பாட்டு பாட்டு கிடக்குறேன், உனக்கு என்ன? கூட்டுன்னு போ எங்கேயாவது போய் தள்ளு. தள்ளா? யோ என்னையா இவா? ஏனோ நீ 2 காதை மூடி நீ ஏறினா போக வேண்டிய இடத்துல அனுப்ப தள்ளிடுறேன். தள்ளிறியா? என்னப்பா அவன மாதிரியே பேசுற? ஐயோ கூட்டு போய் விட்டுறேனா போதுமாண்ணா? இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல, நாளைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், நாளைக்கு செத்தா இன்னைக்கு தான் பால். டேய் இப்பெல்லாம் இதை கேட்டாங்கடா ஏன்டா இப்பெல்லாம் பேசினுக்கிற? வாழ்க்கையை பத்தி சொன்ன மாப்பிள்ள, வாழ்க்கை ஒரு வழுக்க மாதிரி, வழுக்கையில உங்களை ஏத்துறதும் வழுக்கையில போறதும் வாஸ்தவம் தானே? ஏப்பா என்ன பத்தியே சொல்றான்பா. அட ஏனா உனக்கு மட்டும் தான் வழுக்காகுதா? வானா ஏறுனா ஏனா? ஏப்பா சேஃபா எடுத்துட்டு போய் விட்டுருவல்ல? ஒரே முட்டா போயிடும். ஐயோ ஏப்பா ஆட்டோலாம் வேணாம், ஒண்ணு வேணாம், நான் நடந்தே போயிடுறேன். என்ன வானா அண்ணோ போயா வாப்பா வந்து ஏறு, உன்னை சூப்பரா எடுத்துன்னு போய் விடுறேன். அட பாவி, வந்த சவாரி எப்படி பண்ணிட்டியாடா? நான் என்ன பண்ணேன்? ஒழுங்கா ஏன் ஆட்டோலயாவது அனுப்பிச்சிருக்கலாம். போடா எப்பா, வாங்கிட்டு இதுக்கப்புறம் பேச முடியாதுப்பா, தலை வர வலி. தைலம் வாங்கி வரட்டாடா? எதுக்கு 500 ரூபா காப்பா? எப்பா போடா. நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன் மாப்பிள்ள, தலைவலி வந்து ஹார்ட் அடிச்சா மாப்பிள்ள. டேய் தலைவலி வந்தா எப்படி ஹார்ட் அடிக்கும்? ஐயோ ஏன்டா அப்படி போய்? எப்பா போடா நீ போடா. டேய் மருமகனா என்ன மாமா இப்படி ஓடியாரா? உங்க அத்தை சீரியஸ் ஆகுதுடா. அத்தைக்கு சீரியஸ் ஆகுதா? காலையில கூட டாடா காட்டு வந்தானே மாமா. அது என்ன ஒத்த இல்லடா, திடீர்னு உடம்பு இல்லடா. சரி இரு, நான் ஆட்டோ எடுத்துன்னு வரேன். எங்க வர? நான் பாத்துக்கிறேன்டா, எதனா ஹாஸ்பிட்டல் செலவு காசு குடுறா. என்னாச்சு? தெரியலப்பா, தலைவலி வந்துச்சேன், திடீர்னு ஹார்ட் அடிக்குதுன்னு சொல்லிட்டேன். சொல்ல பாத்தியாடா? ஐயோ நான் பயம்புத்துறாங்க. கொடுப்பா ஒரு 1000 ரூபாய் கொடுப்பா, போய் ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறேன். இருமாமா நானும் வரேன். மானாண்டா, அங்கெல்லாம் நீ வரக்கூடாது, உன் சவாரி நான் அவத்த. மாமா நம்ம வீட்டுக்கு வரத்தால சவாரி எனக்குன்னா எடுப்புது, நான் வரேன் மாமா. அது நம்ம வீடு இல்லப்பா, சைடு சைடா? அத்தன்னா ஒரு வகையில அதுவும் அத்தை தானே. போயா அத்தை சும்மா தலைவலிக்கு மேல தலைவலி வந்து குத்துனுக்குற. நான் வரும்புல 3 லட்சம் மாதிரி பேசுறேன் அந்த ஆட்டோக்காரன் முன்னால. அவன் காலில இருந்து அப்படிதான் டென்ஷன் ஆயிடுதான் மாப்பிள்ள. டென்ஷன் அதிகமாவாத, அப்புறம் பிபி வரும், தலைவலி வரும், ஹார்ட் அட்டாக் வரும். ஐயோ முதல்ல போய் தொலையா, இம்சை கொடுக்காதயா. சரி போன் கொஞ்சம் கூட பண்ணிட்டு தரேன். போனா ஏன் உன் போன் தாங்குதா? அத பேலன்ஸ் இல்ல கொடுப்பா. பரவாயில்ல நல்லா இருக்குது மாப்பிள்ள. சேட்டு கையில வச்சுறேன், அப்புறம் 2000 ரூபாய் குத்து மூட்டுக்கா. யோ போனியா? யோ சேட்டு கையில 2000 ரூபாய் குத்து மூட்டுக்கியா. ஐயோ எப்படிலாம் இம்சையை கொட்டுறானுங்க மாப்பிள்ள. உன் வேதனை எனக்கு புரியுதுடா. காலையில நீ கம்முன்னு தன்னா நான் சவாரி நான் போயிருப்பேன், நிறைய என் போனும் போயிருக்காது, என் தலைவலியும் போயிட்டு இருக்கேன். அப்ப எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்ன்றியா? நீ மட்டும் தான்டா காரணம். என்னையே இப்படி சொல்லிட்டல்ல. சரி போன மாசம் 23ஆம் தேதி உனக்கு டீயும் பிஸ்கெட்டும் வாங்கி குத்துனேன், அதை குத்துரு. போன மாசம் 23ஆம் தேதி வாங்கி கொடுத்த டிஎம் பிஸ்கட்டை திரும்பி கொடுத்துறாவா? டேய் நீ மாசத்துக்கு ஒரு வாட்டி தான்டா வாங்கி கொடுத்த, நான் மாசத்துல 25 நாள் உனக்கு வாங்கி கொடுத்துனுக்குறேன்டா. மாப்பிள்ள நீ வாங்கி கொடுத்தது இப்ப எனக்கு பிரச்சனை இல்ல, நான் உனக்கு வாங்கி கொடுத்ததுதான் பிரச்சனை. அட கரம் புச்சவனே, நீ மாசத்துல ஒரு நாள் தான்டா வாங்கி கொடுத்துருக்க, நான் 25 நாள் வாங்கி கொடுத்துருக்கேன்டா உனக்கு. 25 நாள் நீ வாங்கி கொடுத்தது பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டேன், நான் வாங்கி கொடுத்தால அந்த ஒரு நாள் அதான் இப்ப பிரச்சனை. காசு எடுத்து வைடா. ஏறா நான் எடுத்து வைக்கிறேன்டா.
ஆனா நான் 25 நாள் உனக்கு வாங்கி கொடுத்தல அந்த காசு நீ எடுத்துக்கோ. டேய் அது பிரச்சனை இல்லடா, அந்த ஒரு நாள் மட்டும்தான் பிரச்சனை. ஐயோ குழப்புறானே. டேய் நான் 25 நாள் உனக்கு டீ வாங்கி கொடுத்துருக்கேன்டா, நீ ஒரு நாள் தான் எனக்கு வாங்கி கொடுத்த. நான் திரும்ப சொல்றேன், நீ வாங்கி கொடுத்தது பிரச்சனையே இல்ல. நான் வாங்கி கொடுத்த அந்த ஒரு நாள் மட்டும்தான் பிரச்சனை. நான் 25 நாள் வாங்கி கொடுத்தது உனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீ ஒரு நாள் எனக்கு வாங்கி கொடுத்தது தான் பிரச்சனை, அதானே? ஆமா, குடு குடு. நான் சவாரி ஓட்டியே காசு வந்தா தரேன். அப்ப நீ எனக்கு கடங்காரன். சரி வா டீ குடிக்க போலாம். எட்டு செருப்பு நாய, நான் உனக்கு டீ வாங்கி தரணுமாடா? மாப்பிள்ள நீ வாங்கி தரதான் எனக்கு பிரச்சனை இல்லையா மாப்பிள்ள? அதுக்காண்டா அடிக்க வர கொண்டு போடா.